வணக்கம். ட்ராவல் கைட் யூடியூப் நண்பர்கள், வித்தியாசமான விசித்திரமான ஒரு இடத்தை நோக்கி இன்றைய எங்களுடைய பயணம். லங்காபுரி அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இலக்கியத்தில் ராமாயணத்தில் வர ஒரு கம்பீரமான பேர் அப்படின்னு சொல்லலாம். படிச்சிருப்பீங்க இல்லையா? லங்காஸ்வர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் லங்காபுரி. யாருங்க லங்காஸ்வர்? அவர் தான் என்னுடைய ராவணன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராவன் எல்லை, அதாவது எல்லையில் இருக்கிற ராவன் எல்லைன்னு ஒரு குகை, ராவணன் வாழ்ந்த ஒரு குகையை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். இந்த பக்கத்தில் இதுதான் இந்த கும்பால்வேலை டவுன். கும்பால்வேலை டவுன்லேருந்து எல்லைக்கு 3 கிலோமீட்டர். ஸோ பதுளை கொழும்பு ரோட்டில் தான் இருக்குது. பதுளைக்கு 20 கிலோமீட்டர், எல்லைக்கு 3 கிலோமீட்டர். அதாவது கும்பால்வேலையிலேருந்து எல்லைக்கு போகிறதுக்கு 3 கிலோமீட்டர். ஓகேங்க, வந்துட்டோம். ஹெல்ல ப்ரீத்திங் பிளேஸ். இது உண்மைதான் இல்லை? ஓகே, வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எங்களுக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம். வா, சூப்பராக இருக்குது. எல்ஏ என்ட்ரன்ஸ் கிட்ட உள்ளுக்கு போனாலே நிறைய பழங்கள் கடை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே என்னென்ன பார்க்கலாம், என்னென்ன இருக்குது, அந்த மாதிரி நிறைய போஸ்டர் போட்டிருக்காங்க. நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பிளேசஸ்க்கும் போய்க்கலாம். வேலை பசர் ரோட் போகலாம். அங்கே போட்டிருக்கு போர்ட். இதாங்க. ஓகே, நம்ம 600 மீட்டர் இருக்குது இங்கேருந்து அந்த ராவணன் குகையை பார்க்குறதுக்கு 600 மீட்டர் இருக்குது. ஸோ நம்ம கிளம்பிட்டோம். எப்பயும் சொல்கிறது தான், பெரிய வெஹிக்கிள் எதுவுமே போக முடியாது. வீல், பைக், வேன், கார்ஸ் மட்டும்தான் போகலாம். போகிற வழியாக அந்த அம்மாட்ட கேட்டோம், ஆனால் எங்களுக்கு எங்கேண்ணா இருக்குன்னு. அவங்க சொன்னாங்க, கிட்ட வந்துட்டீங்க அங்கே தான், பக்கத்துலேயே வச்சு தான் அவங்கள்ட்ட இடத்த கேட்டோம். ஏன்னா எங்களுக்கு ரோடை பார்க்க ரொம்ப தூரம் போகிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஸோ அதான் ஒரு பயத்தில் கேட்டோம். உங்களோட வெஹிக்கிள்ஸ் இங்கே நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். அதுக்கான இடம்லாம் இங்கே இருக்குது. சேஃப்டி, ஃபுல் கேமரா எல்லாமே இருக்குது. இது தாங்க அது, பாருங்கள். ஓகே, இவர் சொன்னார் என்னென்னா, இன்னைக்கு வெஹிக்கிள்ஸ்லாம் ஹெல்மெட்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம், சேஃப்டி அப்படின்னா. இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ நாங்கள் இங்கே பார்க்கிங்லாம் பண்ணிட்டோம். உங்களோட வெஹிக்கிள்ஸ்லாம் இங்கே பார்க் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் பார்க்கிங்க்கு காசு எடுக்கல. ஒரு ஆளுக்கு 100 ரூபா எடுக்கிறாங்க. ஒரு 2 பேத்துக்கு 2 ரூபா பைக்கு எடுக்கல. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. பார்த்தீங்க தானேங்க, எங்கே போனாலும் ஒன்று குரங்கு ஃப்ரெண்டாக வந்துடுது, இல்லைண்ணா இந்த மாதிரி நாய் ஃப்ரெண்டாக வந்துடுது. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். முதலாக பாதுகாப்பாக வைத்திருந்த ஒரு இடம்தான் ராவண குகை. இந்த குகையில் ராவணன் தன்னுடைய புஷ்பக விமானத்தை, ஒரு பெரிய ஒரு மலைப்பகுதி, அந்த மலையின் மேட்டு நிலத்தில் தன்னுடைய விமானத்தை நிறுத்திவிட்டு அந்த மலையின் அரைவாசி பகுதியில் அமைஞ்சிருக்கின்ற இந்த குகையில் தான் சீதையை வச்சுட்டு, அதே மாதிரி தன்னுடைய தியானத்துக்கான ஒரு இடமாக இந்த இடத்தை பாவிச்சிருக்கிறார் என்னுடைய ராவண மன்னன். வந்துட்டோம். இப்படியே என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வியூ இருக்கும். அதை நீங்கள் கேமராவில் பார்க்குறத விட நின்று நீங்களாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் வியூ. அந்த பக்கம் பாதாள கிணறு. இந்த மாதிரி நீங்களும் கொண்டு வந்து வைக்கணும்னா ஒரே இடம் ராவண இல்லை. தெரியாது. அப்பயே அந்த சீக்கிரம் ஒழுங்கா படிச்சு கொடுத்தேன். தண்ணி வேணுமா? தண்ணி குடிக்கலாம்.
இந்த இடம் செம்ம டேஞ்சராக இருக்குங்க, செம்ம பயங்கரமாக இருக்குது. ஒருத்தன் கூட இல்லை, நாங்கள் 2 பேரும் வந்து மாட்டிக்கிட்டோம். ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லோரும் கூடயே வாங்க. இங்கே நம்ம கூட்டாளி சில இருக்காங்க, அவங்களையும் காட்டிடுறேன். ஹலோ பிரதர். மண்ட பத்திரம். ஹலோ. ஓகே. உங்களுக்கு அந்த குகையை காட்டுறேன். கிட்ட வந்துட்டோம். பிரதர், ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. நல்லா இருக்குங்க குகை. பனி இருந்த ஒரு கைடு எங்கள் கூட வந்தாங்க. எங்களுக்கு சொந்த ஒரு இடத்துல ரிலாக்ஸாக இருக்காங்க. அவங்களை காட்டுறேன் பாருங்க. ஒரு ஞாபகம் இருக்கா? பனியை வச்சு கண்டோம்ல. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. கமிங் டு இந்த மாதிரி தான் பாருங்க. ஸோ இதில் இங்கே 2 ரோடு பிரியுது. இதுலேயும் போகலாம், இதுலேயும் போகலாம். எங்களோட அந்த நாய்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம பயங்கரமாக இருக்குங்க. உங்கள் ஃபோன் டச் இருக்குங்களா? இங்கே எங்களுக்கு தெரியாதுல்ல, ஸோ அதனால் நாங்கள் டோச்சஸ்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. செம்ம இருட்டாக இருக்கு, ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த நாய் செம்ம எனர்ஜியாக இருக்குல்ல. ஆனால் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான நாள். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல். இப்படி ஒரு கொகைக்கு நாங்கள் வந்ததில் இது வச்சும், ஆனால் இந்த ஸ்டோரியை நாங்கள் தனியாக ஒரு பாட்டாக போடுறோம். ரொம்பவே பயங்கரம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பார்க்க முடியாத இடத்துலாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கட்டாயம் வாங்க. ஏன்னா நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஸோ நாங்களும் ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க, ஆனால் நேரில் வந்து பாருங்கள். கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது. ஏன்னா தனியாக நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். இப்போ தான் ஒரு ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு பரவாயில்ல, பெட்டர் தான். எனவே நாங்கள் போகிறோம். நான் அடுத்த ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ பாய். இது மற்றும் ஒரு சிறப்பான வீடியோவில் எங்களுடைய தமிழ் மண்ணில் ராவனுடைய அடுத்த இடத்தை பார்க்கும் வரை உங்களிடம் நன்றி.